ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதமி பேசுகிறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோன்னு தெரியுதுங்களா? இது என்ன காயின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க கண்டிப்பாக வந்து. ஆமாங்க, இது வந்து சுண்டக்காய்ங்க. பேர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்த்தீங்களா, காயிலே வந்து ரொம்ப சின்ன சைஸுங்க. அதனால தான் இது சுண்டக்காய்ங்க. அதனாலேயும் சொல்லலாங்க, இது அதாவது சுண்டக்கூடிய தன்மை, வத்தி போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வந்துங்க சுண்டைக்காய் இதுக்கு பேருங்க. இது ரொம்ப சத்தான ஒரு காய்ங்க. இது வந்து கசப்பு தன்மையாக தான் இருக்குங்க. பாவக்காய் எப்படி கசக்குதுங்க, அந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த சுண்டைக்காயும். ஆனால் இது வந்து உணவில் வந்து அதிகமாக எடுத்துக்கணுங்க இந்த சுண்டைக்காய். சரி, நம்ம ஒரு சின்ன பதிவை அதை போடலாம் அப்படின்ட்டு எடுத்தாங்க. இது வந்து தோட்டத்தில் இருக்குங்க. பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது. பார்த்திங்களா, இப்படி சின்ன 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 காயாக இருக்குது. பார்த்திங்களா, இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? சுண்டக்காய் மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பண்ணுறான் பாரு அப்படிங்குவாங்க. அதாவது சின்னதாக இருந்தாலும் அந்த வேலை பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிங்க. அந்த மாதிரிங்க. காய் வந்து சிறுசாக தான் இருக்குங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்திங்களா. ஆனால் இது வந்து ரொம்ப சத்து அதிகங்க. இது சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குதுங்க. அதே மாதிரி செரிமான தன்மைக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க இந்த சுண்டைக்காய். மாதத்தில் 2 டைம் வந்து நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் வந்து உணவில் சேர்த்திக்கணுங்க. அப்படி சேர்த்திட்டோம்னா ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்தெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னு வைங்க, அப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு மாதத்தில் ஒரு 2 டைம் வந்து இந்த சுண்டைக்காய் குழம்புலாம் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு அந்த குழந்தைகளுக்கு உண்டான சத்து வந்து நிறைய கிடைக்குங்க. இந்த சுண்டைக்காயில் ஊட்டச்சத்து வந்து இதில் நிறைய இருக்குதுங்க. இதில் வந்து விட்டமின் சி, விட்டமின் பி, நம்ம எப்படி வந்து ஆரஞ்சு, பப்பாளி, கொய்யாவெல்லாம் சேர்த்திக்கிறேங்க, அதுக்கு ஈக்குவலாக வந்துங்க இந்த சுண்டைக்காயில் வந்து சத்து அதிகமாக இருக்குங்க. நம்ம அயன் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த சுண்டைக்காய் வந்து எடுத்துக்கலாங்க. சாப்பாட்டில் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. வத்தல் வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்ட்டா அது வந்து காய் இல்லாத சமயத்தில் வந்து அந்த வத்தலை வந்து நம்ம புளிக்குழம்பு வச்செல்லாம் சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லதுங்க. பூ பார்த்திங்களா, அந்த பூ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்களா, அப்படி தான் இருக்கும் பாருங்கள். நிறைய செடி முளைக்குங்க. இந்த விதையெல்லாம் விழுந்து விழுந்து என்ன பண்ணிடுங்கன்னா நிறைய முளைக்குங்க. அப்படியே காயெல்லாம் வந்து கொத்து கொத்தா தான் இருக்குது பாருங்க. நமக்கு இவ்வளோதான் வந்து தோட்டத்துலலாம் இருக்குது இல்லைங்க, நமக்கு அந்த அருமையெல்லாம் புரியாது பார்த்துக்குங்க. இருக்கிறப்ப நம்மளாம் அதை யூஸ் பண்ணவே மாட்டேங்க. எதுவுமே வந்து அப்படி தாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாதத்துக்கு ஒரு 2 டைம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த கசப்பெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா சின்ன வயசுலேயே வந்து கொடுத்து பழக்கிடணுங்க. பெருசானா அதுக்கெல்லாம் சாப்பிடாதுங்க. அதனால் சின்ன வயசுலேயே கொஞ்சம் இந்த கசப்பு தன்மை இருக்கிற காய்களையெல்லாம், பாவக்காய், சுண்டைக்காய், இதெல்லாம் வந்து சேர்த்து பழக்கி விட்டுட்டோம்னா அதுக்கு சாப்பிட்டு பழகிருங்க. பின்னாடி நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க. இங்கே பாருங்கள் எப்படி பூவெல்லாம் வந்து நல்லா எடுத்துருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இந்த காய்ச்சல் வர டைம்லையெல்லாம் வந்து நமக்கு வந்து வெள்ளை அணுக்கள் வந்து கம்மியாயிருங்க. அதெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு வந்து இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நிறைய காய் இருக்குங்க. இதை நாங்கள் அப்படியே தான் விட்டுருவோங்க. அது காஞ்சி அப்படியே வந்து கீழே விழுந்துரு. அதிகமாக இதுக்கு வந்து முள் இருக்குங்க செடியில், காட்டுறேன் பாருங்க. அப்படி நம்ம சீக்கிரம் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து செடியெல்லாம் தொட முடியாதுங்க. பார்த்துக்குங்க, இந்த முள்ளெல்லாம் இருக்குங்க. நல்லா தெரியலைங்க அந்த முள், ஆனால் வந்து நல்ல முள்ளாக தான் இருக்குங்க. நம்ம வந்து பக்கத்தில் வந்து அப்படின்னா ட்ரெஸ்லையெல்லாம் வந்து அப்படியே வந்து துணியை வந்து பிடிச்சி இழுக்குங்க. காட்டுற பாருங்க, இந்த முள்ளெல்லாம் இருக்குங்களா. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, அப்படியே கை பட்டுதுனாவே அந்த கொக்கியாட்டு இழந்த முள்ளெல்லாம் இருக்குங்க பாருங்க. அந்த இழந்த முள்ளாட்டு தான் இது இருக்குங்க செடியில். நிறைய அங்கங்கே அந்த விதை விழுந்து அப்படியே வந்து முளைச்சிருக்குங்க. ஆனால் இதில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுங்களா, அதெல்லாம் நமக்கு தெரிகிறதே இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கடையில் போய் இந்த பாக்கெட்டில் அடைச்சிருக்கிற உணவு தான், தீனி எல்லாம் தான் வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கெடுதலுங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி வந்து குழந்தைகளுக்கு உணவில் வந்து சேர்த்தணுங்க. அப்போ அதுகளுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. காயெல்லாம் நல்லா நிறைய இருக்குது. 2-3 செடி இருக்குங்க. இது ஒரு செடிங்களா பாருங்க, இங்கே ஒரு செடி இருக்குங்களா, இது இப்போ காட்டினேன் இல்லைங்க. அப்படி இன்னொரு செடி காட்டுற பாருங்க. சும்மா தானாக இது வளர்ந்து இங்கே தானாக இருக்குது பார்த்துக்குங்க.
பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குங்களா, காயில் அவ்வளோ இருக்குங்க பாருங்கள். இந்த காயை பொறித்து நம்ம வத்தல் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம புளிக்குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதில் ரொம்ப நல்லது. வத்தலை விடங்க நம்ம அந்த பச்சையாக அந்த காய் பொறித்து சாப்பிட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா தான் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியங்க. முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே வந்து உணவில் சேர்த்திக்குங்க. யாராச்சும் இந்த மாதிரி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பொறிச்சிட்டு போய் உணவில் வந்து அதிகமாக எடுத்துக்குங்க. ரத்தத்தில் வந்து இந்த சுகரோட தன்மையை வந்து நம்ம கட்டுப்படுத்தி வச்சுருக்குங்க இது சுண்டைக்காய் வந்து. ஓகேங்க, நன்றி.